ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ தான் சமைக்கிறேன் நான். மணி பாருங்க, மணி காலையில் 10 மணி ஆச்சு. 10 மணி. இப்போ டைம் தெரியல, ரொம்ப தூரத்தில். கரெக்டாக காலையில் 10 மணிங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சேன் நான். 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து காலையில் தண்ணி பிடிச்சி துணி துவைச்சிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு காப்பி போட்டு கொடுத்துட்டு தாருங்க உளுந்தந்தூசி மூட்டை வாங்கி வச்சுருந்தாருங்க. அந்த மூட்டையில் இருந்த பூராமே எலி கொட்டிருச்சு. அதை பூரா அள்ளி ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் அங்கே நடக்கவே முடியல, ரொம்ப கொலன்னு ஆயிடுச்சு. அந்த இடம் பூரா தண்ணி ஊற்றி கழுவி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லெட்டினில் தண்ணி இல்லைல்ல, லெட்டின்லேயும் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே கொண்டாந்து சின்ன துணி காயப்படல, துணி இருக்குது. இவ்வளோ வேலையும் பார்க்கணும். மாட்டுக்கு தண்ணி வச்சு தீவன தண்ணி வச்சு எல்லா மாட்டை அவுத்து அங்கே கொண்டு பற்றி விட்டுட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், ஒருத்தர் போய் பார்த்துட்டு வரணும். அவரையும் போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன். மணி 10. இன்னும் நான் காலையில் சாப்பிடல, 2 டீ மட்டும்தான் குடிச்சிருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாருங்க, நான் காலையில் இவர் போனதுலேருந்து நான் தூங்குறேன்னா நான் தூங்குறேன்னு சொல்லியே என்கிட்ட சண்டை போடுறாருங்க. நீங்களும் பாருங்கள், காலையில் மணி 10 டயத்தை கூட உங்ககிட்ட காட்டினேன். நான் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து தண்ணி வர்றதுலேருந்து இந்த தண்ணி வீட்டுக்கு பிடிக்கிறதுலேருந்து பாத்திரம் தேய்ச்சதுலேருந்து துணி இன்னைக்கு வந்து சாப்பாடு கட்டாதனால நான் துணி துவைக்கிற வேலையில் இறங்கினேன். நிறைய துணி துவைச்சி வச்சுருக்கேன். மாடியில் கொண்டு நான் காய போடணுங்க. பெருக்கி குப்பையெல்லாம் பாதி குப்பையை எடுத்தேன். இன்னும் பாதி குப்பை எடுக்க எனக்கு நேரம் இல்லைங்க. இப்போ மாடுங்களுக்கு பூரா தீவனம் வச்சு இப்போ தான் கொண்டு போய் பற்றி விட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னைய தூங்குறே சண்டை போடுறாரு. நான் எங்கே தூங்குறேன்? நான் பாருங்கள், இன்னும் வேலை இருக்குதுங்க எனக்கு. இன்னமும் புறா திறக்கணும், அதுக்கு தண்ணி வைக்கணுங்க. இன்னும் எனக்கு துணியை கொண்டே காய போடணும், சமைக்கணும், மத்தியானத்துக்கு சமைக்கணும். காலையிலையாவது அவர் சாப்பிடலாம், போயிட்டு மத்தியானம் சாப்பிடுவாரா? இந்த சமைச்சு முடிச்சுட்டு நைட்டுக்கு மீன் வாங்கிட்டு வருவாங்க. இன்றைக்கி சந்தை, அதையும் சமைக்கணும். அது பத்தாதுக்கு சமோசா போடணும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சமோசாவே போட தெரியாது. ஆனால் என்ன சமோசா போடணும், அதை 3 நாளாக ட்ரை பண்ணுறேன். சமோசா போடுறதுக்கு எனக்கு தெரியலைங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன் சொல்லுங்கள்? எதுக்கு எடுத்தாலும் சண்டை. பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களே, ஒரு பொண்ணு அவள் மதிக்கவே மாட்டாங்கங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. பணம் காசு இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க. பணம் காசோடு இருந்தால் கல்யாணம்னு பண்ணுங்க, இல்லைன்னா கல்யாணம் என்னைய மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் படுற கஷ்டம், நான் வாங்குகிற பேச்செல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அவ்வளோ பேச்சு நான் வாங்குகிறேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் காசு இல்லாதனால, என்கிட்ட பணம் இல்லாதனால முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க.